உதாரணத்துக்கு நசார்னா அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்கிற சொல்ல கொண்டு நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிருட்டி இல்லை, என்னையே ஒரு நிலைப்படுத்தணும், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தொழுகையை கடைப்பிடிங்க என்ற வசனம் இருக்கே. இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற சொல்லுக்கு உள்ளத்தில உணர வேண்டிய கருத்தை தான் அந்த களிமா வெளிப்படுத்துது. சரியா? அது வெளிப்படுத்துறதா தான். உதாரணத்துக்கு அதை இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட சரித்திரத்துலன்னு அது வருகுது. அதில அந்த மரம் சின்னதாகத்தானே வேதம் சொல்லுது. மரத்துக்கு நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கா என்று ஒரு சாதாரணமான ஆரம்ப பிள்ளையே யோசிக்கலாமா இல்லையா? யோசிக்கலாம். மரத்தை நாமளும் காண்றோம், அந்த மரம் நமக்கிட்ட அப்படி ஒரு சொல்ல செல்லுதா? சொல்லி அப்படி நாம கேட்டிருக்கோமா? அப்ப மூசாவுக்கோ மரத்தில இருந்து அப்படி ஒரு சொல் வெளிப்பட்டு மூசா நபிக்கு கேட்டிருக்கேன்டா, அவர் இது அல்லாஹ் தான் சொல்றான் என்று சொல்லி அத அறிஞரா இல்லையா? அப்படி அப்ப அறிஞ்ச மாதிரி இந்த பிள்ளைகள் அத அல்லாஹ் தான் சொல்றான், அவன் தான் அதை சொல்லலாம், சொல்லக்கூடிய சக்தி அவனுக்கு தான் இருக்கி. பேசுகிறவனுங்கிற நாமம் அவனுக்குரியதுதான், அவன்தான் அதை பேசுறான். அப்ப அதை என்னத்தை கொண்டு பேசுறான் என்ற ஒரு சிந்தனைக்கு வந்தா உணர்வை கொண்டு பேசுறான். உணர்வு எப்படி இருக்கின்றா அது ஏகவியாபமா இருக்கி. அந்த இருப்பு நிலையிலிருந்து மரம் என்கிற திரையை கொண்டு அவன்தான் பேசுகிறான், அவன்தான் பேசி இருக்கிறான் என்கிறத ஒரு நபி தெளிவா விளங்கி எடுத்திருப்பாரா இல்லையா? விளங்கித்தானே அதை விளங்கி எடுத்ததாலதான் அவர் நபியாக்கப்பட்டதே. அந்த விளங்கி எடுத்த விஷயத்தையும் சேர்த்துதான். நபியாக்கப்பட்டிருந்தா அவர் விளங்கி எடுத்திருப்பார். அப்ப இப்ப மரத்துக்கு பேசுற ஆற்றல் இருக்கா என்று அடுத்த கட்டம் யோசிச்சா மரத்துக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இப்ப அதே மாதிரி இந்த உடலுக்கு அப்படி பேசக்கூடிய ஆற்றலும் அப்படி செல்லக்கூடிய ஆற்றலும் இருக்காண்டா உடலுக்கும் அப்படி ஒரு ஆற்றல் இல்லை. ஆனா மையத்தை கிடக்கு உடம்பு. அப்படி கிடக்குற அந்த மையத்து நம்ம கிட்ட அதை சொல்லிட்டு இருக்குமாண்டா செல்லாது. ஏன்னா அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் அதுகிட்ட இல்லை. ஆனா அப்படி இருந்த ஒரு மரம் தானே அதை சொல்லிச்சென்றா அதை வெளிப்படுத்தி அந்த மரத்திலிருந்து அதை சொன்னது யாரு என்று ஒரு ஆரம்பத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கா இல்லையா? இருக்கே. சொல்றாங்க, இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமான்னு தானே சொல்றாங்க. இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமா. அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற களிமாவால உணர்த்தப்படுற கருத்தை கல்புல பதிக்கிறதால அந்த கல்புல பதிச்சு அதை உணர வேண்டிய இடத்துக்கு வாரத்தால என்ன நடக்க போகுது? இப்ப உஸ்தாத் ஒரு பாட்டில சொல்றாங்க, தன்னை அறியாத தருதலை தலைவனை அறிந்திடுவானா கேட்காங்க, தன் நாயனை அறிந்திடுவானான்னு கேட்காங்க. தன்னை அறியாத தருதலை தன் நாயனை அறிந்திடுவானா என்ற கேள்வியிலிருந்து என்ன வரப்போகுது? அங்க முற்படுத்துறாக எதேண்டா முதல் தன்னை அறிகிறது. அப்ப இந்த கொள்கையை கொண்டு இந்த களிமா இந்த சொல்ல கொண்டு கல்பால அந்த கருத்தை உணர்ந்து தன்னை அறிய முற்படுறது தானே வழி. அவர் தன்னை அறிய முற்பட்டு நான் யாருங்கிறத அறிந்து கொள்றது தான் முடிவு. இன்னாருதான் இன்னதுதான் என்று அறிந்து கொள்றது தானே அங்க முடிவாக வரப்போகுது. அப்ப இப்ப கொள்கை என்றா என்ன? தன்னை யார் என்று கண்டுகொள்றது, இல்லாட்டி தன்னை அறிந்து கொள்றது இல்லையா? இது இப்ப தன்னை அறிந்து கொள்ற கொள்கை என்ன? நான் உணர்ந்து கொள்றது.
உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்ய என்றுதான் சொல்றாங்க. அப்ப என்ன எனக்கு உணர்த்தி யாரென்று காட்டுறது, யாரென்று உன்னை காட்டும் ஹக் என்று நினைவூட்டும் எண்டத்தையெல்லாம் பார்க்கக்குள்ள மொத்தத்துல கொள்கை என்ற என்ன களிமா வந்ததும் களிமாவுடைய கருத்தை உணர்றதும் அதை உணர வேண்டிய அவசியமும் அப்படி மொத்தத்துல கொள்கை என்ற என்ன இடத்துக்கு வரலாம், நாம் என்ன முடிவுக்கு வரலாம், என்ன நான் யார் என்று அறிந்து கொள்ற ஒரு வழிதான் கொள்கைங்கிறது இல்லையா? இப்ப இது அனசாபிசிர கொள்கை என்று சொல்லி நசார்னாலோட கொள்கை என்று சொல்லி இப்படி ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கொள்கை என்று இத நாம அந்த தனிப்பட்ட அவருக்கே இத கொடுக்கலாமா? இந்த கொள்கையை எடுக்கிறவங்க இந்த கொள்கை எந்த கொள்கை, என்ன தன்னிலைப்படுத்தி தன்னை அறிகிற கொள்கை, தன்னை அறியக்கூடிய வழியை காட்டுற கொள்கை, இந்த கொள்கையை கொண்டு என்ன நான் அறியலாம் என்று சொல்லி எடுக்க வேண்டிய கொள்கை என்று எடுக்கிறையா? இப்ப எப்படி இருக்கண்டா இந்த தன்னை அறியணும் என்று நாம சொல்லி கொடுக்குற விஷயம் நாம இப்ப அவர்கிட்ட சொல்லி கொடுக்கோம், கொள்கையை விளங்கப்படுத்தி கொடுக்கோம். இந்த கொள்கை என்னதுதான், தன்னை அறிகிறது தான், இருக்கும் நானே உணர்ந்து கொள், உன்னை நீ உணர்ந்து கொள்றதுக்கு உரிய தியானம் செய் என்ற அடிப்படையெல்லாம் அவருக்கு யாரென்று காட்டி ஹக்கென்று நினைவூட்டி அரசண்ட இடிப்புல நான் இருக்கேன்னு அவர் தன்னை உணர்ந்து கொள்ற இடத்துக்கு போற ஒரு வழிதானே கொள்கை. அதைத்தானே நாம பேசுறோம். இப்ப நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப மொத்தத்திலே சாரம் என்ன சுருக்கம், நீங்க யாரென்று நீங்க அறிங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க உங்களை மறந்து போய் இருக்கிறீங்க, மறதியில இருக்கிறதால என்ன செய்ய வேண்டியிருக்கு, நான் யார் என்று சொல்லி நான் திக்ரு செஞ்சு என்ற இடிப்பு நிலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், என்ன நான் அறிந்து கொள்ற இடத்துக்கு தான் போறேன். அப்படி நீங்க உங்களும் அறிந்து கொள்ளுங்க என்று உங்களுக்குட்ட தார கொள்கை யார கொள்கை? ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஒவ்வொருத்தருடைய கொள்கையா இல்லையா? அதுக்காக பல கொள்கை இருக்கிறது செல்ல வரல, ஒரே வழிதான். நானுங்கிற உணர்வை பிடிச்சு அந்த நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற யார் என்கிறத அறிந்து கொள்ற வரைக்கும் போறது தானே திக்ர். இப்படி நாம கொடுக்கிற இந்த கொள்கைய, இப்படி விளங்கப்படுத்துற இந்த கொள்கைய ஏற்றுக்கொள்ளாம அவனே மறுக்கான்டா என்ன அர்த்தம்? நான் கேட்கிற கேள்வி விளங்கிட்டா, இப்ப எவ்வளவு நேரமும் இவ்வளவு விளங்கப்படுத்தின நோக்கம் என்னன்னு விளங்கிட்டா, இப்ப நாம யாரை காட்டி கொடுக்க, நீ யாருப்பா? இப்ப நான் அனசாபிஸ் யார் என்று சொல்லி கொள்கை கொடுக்கமா? அனசாபிசண்டா யாரு, அப்துல்லா பயில்வானா யாரு, நீங்க விளங்கி எடுங்க, அவகளை அறிங்க, அவகளை அறியலாம், அவகளை அறிந்து கொண்டா நீங்க லிகாவுக்கு போகலாம்ன்றா நாம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா நாம இந்த உறவாட்டத்துல பேசிட்டு இருக்கோம்? இல்லை, நாம அப்படி யாருக்கும் சொல்லையும் இல்லை, அப்படி சொல்லையும் மேலா. ஏனென்றா தன்னை அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை தேடவில்லை. பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, பூலகில் ஈர்ந்து தரும் களிமாங்காங்க. இந்த களிமா என்னத்துக்கு தந்த? பூரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, தன்னை அறிந்து கொள்றதுக்கு தான் இந்த களிமா தரப்பட்டிருக்கு. ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயா? அப்ப இப்படியெல்லாம் கொள்கை கொடுபற்றிக்கு அவர் அறிந்து கொள்ற ஒரு கொள்கை தானே. அப்படி நீ அறிந்து கொள்ளப்பா, அப்படித்தான் அறிந்து கொள்ளலாம், அந்த வழிதான் இருக்கி என்று கொடுத்த உடனே அவன் மறுக்கான்டா. அப்படி இல்லைன்ற ஆதாரம் தேடி தேடி போடுறான்டா, அவன் யாரு? அவன் கொள்கையை விளங்கல மொத்தத்திலே. தன்னை அறியாத தழுது. அதுதான் என்ன சார், நானா அதான் உண்மை.
தன்னை அறிந்து கொள்ள தனக்கு தரப்பட்ட வழிதான் இந்த கொள்கை என்கிறத அவன் அறிந்து கொண்டவனாக இருந்தா, அந்த அறிவு இருக்குமெண்டா அவன் அந்த கொள்கையை மறுப்பானா? மறுக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கானடா, இது அனசாபிசர கொள்கை நினைச்சிட்டு இருக்கான். இது அப்துல்லா பைல்வான் அவர்களுக்குரிய கொள்கை நினைச்சிட்டு இருக்கான். அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவன் தன்னை அறிய முற்படுவானா? தன்னை அறிய முற்பட்டிருப்பானா? தன்னை அறிகிற திக்ர் தியானம் செஞ்சிருப்பானா? தன்னை அறியணும் என்று சொல்லி ஒரு அறிவு அவனுக்கிட்ட இருக்குமா? அப்ப இவன் உள்ளத்தில இருக்கிற அந்த அறிவு உறங்கி கிடக்கா இல்லையா? உள்ளமனு வீட்டினிலே உறங்குகிற அந்த அறிவு இன்னும் உறங்கிக்கிட்டே கிடக்கண்டா, இன்னும் அந்த அறிவு அவனிடத்துல ஒழுப்பப்படல. என்ன அறியறதுக்கு எனக்கு அந்த அறிவு தேவை என்று சொல்லி அவன் ஒழுப்பல்லேண்டா, அந்த அறிவு அறிகிற இடத்துக்கு வரலேண்டா. உஸ்தாது சொல்ற மாதிரி கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கம் என்று சொல்றாளா இல்லையா? அப்ப அந்த அறிவு உறங்கி கிடக்கிற அந்த நிலையில அவன் இருக்கானண்டா, அவன் கெட்ட நரகத்தில கிடக்கான் என்று நேரடியாவே உஸ்தாது சொல்றாளே. அப்ப நேரடியா அப்படி நரகத்தில கிடக்கிறவனுக்கு காது கேட்குமா? நாம சொல்றது விளங்குமா? அதான் அவன் மறுத்துக்கிட்டு இருக்கான். ஏனென்றா நரகத்தில் இருக்கிற மலக்குகளுக்கெல்லாம் காது கேட்காதான், அப்படி மலக்க வச்சிருக்கலாம் நரகத்துல வேலையாட்கலாம். நீங்க ஹதீஸ்களை பாருங்க, நிறைய இருக்கு. அப்ப அவன்ல இப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, அவனுக்கு கேட்காம நான் அவன் மறுத்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு எதை மறுக்கான்? தன்னை அறிய வேண்டிய கொள்கையை அவனே மறுக்கான். இப்ப அனசாபிசா அறிந்து கொள்றதுக்கும் நசார்னானாவை அறிந்து கொள்றதுக்கும் இப்படி ஒவ்வொருத்தரையும் அறிந்து கொள்றதுக்கு அவனுக்கிட்ட நாம கொள்கையை பேசுறோம், கொள்கையை கொடுக்கோம், வழிகாட்டல் என்று சொல்றோம். இப்ப நாம விளக்கி கொடுக்கிற விஷயம் நீ உன்ன அறிய என்று சொன்ன உடனே டக்குண்டு அவன் மறுக்கிறது எப்படி இருக்கண்டா, நான் அறிய மாட்டேன், என்ன நான் அறிய மாட்டேன், என்ன செய்வா நீ கேட்கிற மாதிரி என்ன அறிய மாட்டேன், என்னடா சிந்திக்க மாட்டேன் என்ற மாதிரி அவன் தார பதிலுக்கு அதுக்கு ஆதாரம் தர்றாங்க. ஒஸ்தாது தன்னை அறியறதுக்கே காட்டின வழியில தன்னை உணரணும், தன்னை தியானிக்கணும், உரிய இடத்துக்கு போய் சேரணும், உரிய லிகாவை புறணும் என்று காட்டின அந்த வழியில அவன் பயணிக்கிறதுக்கு நாம சென்ன உடனே அப்படி போகக்கூடாண்டு அவஸ்தாயிர புத்தகத்திலே ஆதாரத்தை எடுத்து போட்டு இந்த அறிக்கை பாருங்க என்று காட்டினா நான் விளங்கப்படுத்துற இடம் விளங்குதா எங்கேண்டு? அப்ப ஈனைக்கு இவனுக்கு எப்படி இந்த கொள்கையை விளங்கப்படுத்தி கொடுக்குறேன்? அவனுக்கு மௌனம் சாதிக்கிறத தவிர, அமைதியாகிறத தவிர வேற எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்னா அங்க கல்புல பூட்டு கிடக்கு, பெட்டிய பூட்டு கிடக்கு. அந்த பூட்டை அவரு தான் துறக்கணும், சாவியும் அவர்கிட்ட இருக்கு, சிறையில கிடக்க. அவரே பூட்டை போட்டு அவரே கையில சாவியை வச்சுக்கிட்டு அவரே சிறையில இருக்காரு. அப்ப வேதம் என்ன கேட்குது? இந்த வேதத்தை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல நீங்க பூட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த பூட்டை திறந்து அந்த சாவியை எடுத்து அந்த சிந்தனை, அந்த அறிவுங்கிறது தானே இப்ப இன்னைக்கு அவருக்கு சாவி. அந்த பூட்டை திறந்தாரண்டா அந்த கல்பு துறப்பட அந்த அறிவு என்ன செய்யும்? உறங்கி கிடக்கிற அறிவு விழிப்ப பெறும். அது விழிப்பா இடிக்கண்டு அவரே காணுவார். இன்னைக்கு இப்ப என்ன செய்யலாம்? அவரு ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று அவரைத்தான் உணர்ந்து கொள்ள போறாரு. அவரு தான் இருக்காரு. இப்ப கனவுல வந்திருக்கிறவரு இந்த கனவை கண்டுகிட்டு இருக்கிற யாருன்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குள்ள போனாரண்டா, ஒரு சிந்திக்கிற இடத்துக்கு வந்துட்டாரண்டு. ஒப்பமே இவரு நான் இருக்கிறது ஒஸ்தாதுன்னு சொல்றாதானே, உலகம் நீண்டதோர் கனவுண்டு. அப்ப இந்த உலகமும் கனவுதான். அப்ப இப்ப இந்த உலகம் இந்த நீண்ட இந்த கனவை யாரு காண்றா?
யாரு கண்டு கொண்டிருக்கா என்று சொல்லி கனவுல நான் இருக்கேன் என்று சொல்லி அவர் அறிஞ்சி, இல்லாட்டி கனவுல இருக்கேன் என்று சொல்லி அவர் உணர்ந்து, இந்த கனவை கண்டுகிட்டு இருக்கிற யார் என்று சொல்லி ஒரு சிந்தனை தொழில்பட்டா, ஒரு சிந்தனை ஒன்று அவருக்கு ஏற்படுமண்டா, அந்த கண்டுகொண்டு இருக்கிறவனை யார் இருப்பா? அவர் தானே இருப்பாரு. அந்த கனவை கண்டுகொண்டா இருக்கிறது அவரா இல்லையா? இப்ப அந்த கண்டுகொண்டா இருக்கிற அந்த நிலைக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு இங்க ஒரு தூது அனுப்பியிருக்கோம், ஒரு வேதம் அனுப்பியிருக்கோம், ஒரு களிமா அனுப்பியிருக்கோம், ஒரு கொள்கை இருக்கி, அதை எடுத்துக்கிட்டு நீங்க போங்க என்று அவர்கிட்ட சென்ன உடனே அந்த சென்னவண்ட கொள்கையை என்றா எடுக்கணுண்டா என்ன அர்த்தம்? இப்படி வருகுதா? இப்ப அந்த அந்த கொள்கையை சொல்லி கொடுக்கார் அவருக்கு, நீ இந்த களிமா வேடு, அந்த வேதத்தை எடு, தியானம் செய், இந்த உணர்வொப்புடி, இந்த ஏக வியாபகமா இந்த நீண்ட கனவை கண்டு கொண்டிருக்கிற நீதான், அதை உணர்ந்து கொள்றதுக்குரிய வழி இதுதான். இந்த உன்னை நீ உணர்ந்து கொள்றேன்டா, அந்த கண்டு கொண்டு இருப்பவனாக இருக்கிற அந்த நிலையை உணர்ந்து கொள்றேன்டா, காண்பவனாக இருக்கிற அந்த இருப்பு நிலையை நீ அனுபவத்தில பெற்றுக்கொள்றேன்டா, கனவை காண்பவனாக இருக்கிற நிலையை அனுபவத்தில பெற்றுக்கொள்றேன்டா, உனக்கு இந்த கொள்கை எடுக்கணும், இந்த களிமாவை நீ தியானம் செய்யணும், இந்த வழியெல்லாம் நீ போகணும் என்று காட்டி கொடுக்கிறது, சொல்லி கொடுக்கிற வழி யாருக்குரிய வழி? சொல்லி கொடுக்கிறவருக்குரிய வழியா, அந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற அவனுக்குரிய வழியா? அத அவன் மறுக்கான சரணாடா. இப்ப உஸ்தாது சொல்றாங்க நீயே உனக்கு விரோதியங்க, அவன் மறுக்கிறதால உஸ்தாது சொல்றாங்க நீ போக வேண்டிய வழியை நீயே மறுக்கிற மட்டும் இல்லை, அதை மறுத்து காட்டுறதுக்காக, அதை மறுத்து சொல்றதுக்காகவே மினக்கட்டு ஆதாரம் எல்லாம் தேடி அதை மறுக்கிற மாதிரி எங்க இருக்கி மினக்கட்டு எழுதி கொண்டு அந்த ஆதாரத்தை போட்டு காட்டினா உண்மையில இவனை அந்த இதுதான் சரி உச்சந்தியில நீட்டிக்கிறவன், உச்சந்தியில வேதம் சொல்லுகிறானா, இதனை கொண்டே நான் வேறு வழிபடுத்துகிறோம், இதனை கொண்டே வழித்தவரை செய்கிறோம். ஓ யுதுல்லி பிஹி கதீரோ வயஹ்தி பிஹி கதீரான்னு வருது. அதாவது அதான் இப்ப என்னன்னா, அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க, நேர் வழிபடுறாளாம், அதிகமானவர்கள் வழிகேடையே எடுக்கலாம். ஆனா அந்த வழிகேடை எடுக்கிறதுக்காக அந்த வேதம் எப்படி செல்லுதுண்டா, வமா யுதுல்லி பிஹி இல்லல் பாசிக்கின் என்று செல்லுது. அதாவது அவரோட உள்ளத்தை பாசிக்கின் என்ற சொல்ல கொண்டு விளங்கப்படுத்துறான். இந்த பாசிக்கின்ங்கிற நிலையில உள்ளவங்களை மட்டும்தான் என்ன செய்தான், வழிகட்டுல தள்ளுதுன்னு காட்டுறான். அப்ப நேர்வழி படுறவங்களை அங்க பார்த்தா இந்த பாசிக்கினுக்கு எதிரடையான பரிசுத்தவான்களே என்ன செய்யுது, நேர் வழிபடுத்துது. அதை எப்படி வேதம் செல்லுது, அந்த லாயமசுகு இல்லல் முத்தஹருன் என்று சொல்லுது, பரிசுத்தவான்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று சொல்லுது. இப்ப நாம உதாரணத்துக்கு இன்றைக்கு குர்ஆனை எத்தனையோ தரம் தொற்றிப்போம், இன்றைக்கு உலகத்தில எத்தனையோ கோடி பேர் தொற்றிப்பாளா இல்லையா, தொட்டு விரிச்சு பார்த்திருப்பாங்க. இப்ப வேதம் சொல்ற அந்த வசனத்தின் படி இன்றைக்கு அதை தொட்டு விரிச்சு பார்த்த எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்று எடுக்கிறையா? அப்ப அந்த அந்த பரிசுத்தவான்கள் தொடுற வேதம் எங்க இருக்கு? அண்ணா, ஏனென்றா உள்ளம் எப்பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறதோ அப்பொழுதோ அந்த உள்ளமே வேதமாக இருக்கும். உள்ளம் என்பது ஒளி, அதை உணர்ந்து கொள்றதுதான் வாழ்வு. இப்ப
பரிசுத்தவான்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று சொன்னதுக்குரிய அர்த்தம், உள்ளம் என்ன செய்யுது? சுத்தமாயின உடனே அந்த உள்ளம் என்ன செய்யப்படுது? உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. இப்ப வேதம் முழங்கும். இப்ப திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் தெய்வீகம். இப்ப வேதம் முழங்கும். இப்ப அந்த கல்பு என்ன செய்யுதுன்னா அந்த வேதத்தை தொடுவது. இப்ப தொடுவதுண்டா என்ன அர்த்தம்? சல்சலத்துல் ஜர்ஸ் என்ற தெய்வீக நாதம், சல்சலத்துல் ஜர்ஸ் என்ற தெய்வீக நாதம் இல்ஹாமத்தை கொண்டு உண்ட கல்புல அமையுமுங்க. இப்ப கல்பு என்ன செய்யுது? இல்ஹாமத்தை தொடுவது. அது மாதிரி கல்பு வஹியை தொடுவது. தொடுவதுண்டா என்ன அர்த்தம்? அதை உணர்ந்து கொள்ற நிலைக்கு உள்ளம் வருகிறது. இதுதான் பரிசுத்தமான வேதம். இந்த வேதம் இருக்க இதை யாரும் எதுவும் செய்யல. அது நித்தியமா நிலையா அந்த வேதம் இருந்துகிட்டே இருக்கு. அதை அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டே இருக்கா. விளங்கி கொள்வீங்களா? நேரடியா காட்டினா நீங்க தான், நீங்க உங்களை உணர்ந்துட்டீங்களா, நான் யார் என்று சொல்லி நீங்க பூரணத்துவமா உணர்ந்துட்டீங்களா, அந்த வேதமாக இருக்கிறது நீங்க தான். இப்ப ஆளுக்கொரு வேதம் வேண்டுமா, நாளுக்கொரு வேஷம் வேண்டுமா என்று ஒரு சதுகாக. இதுதான் கொள்கை, இதுதான் வழி, இதுதான் தன்னை உணர்ந்து கொள்ற முறை. இத நீங்களே மறுத்தா என்னத்தை மறுக்கிறீங்க? கொள்கையை மறுக்கிறீங்க, வேதத்தை மறுக்கிறீங்க, அந்த வழியை மறுக்கிறீங்க. இனி மார்க்கத்தையே நெஞ்சாக நினைக்கிறீங்க நீங்க. ஆனா வெளியில என்னமோ மார்க்கம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்க. அப்போ உங்களோட உள்ளம் முதல் உங்களை தொடணும், பரிசுத்தமான நிலையில தொடணும். அன்னரம் அந்த வேதம் வெளிப்படும். உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை என்று சொன்ன என்ன அர்த்தம்? இது வேதத்தின் பேச்சின இருக்கிறதெல்லாம். இதை தன்னில் தானே உணர்ந்து கொள்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். இதை எப்படி வஸ்தாது சொல்றாங்க? குர்ஆன் என்கிறது சொல் விளக்கம், குவளையம் என்கிறது செயல் விளக்கம். இன்னொரு பாட்டுல எப்படி சொல்றாங்க? குன் என்ற சொல் கொன்று குவளையம் ஆனதை குறைவின்றி உணர்வாயங்க. உணர்ந்து கொள்ற நிலையை சொல்றாங்க. எப்படி இனிப்ப உணர்வு இனிப்பண்டு உணர்ந்து கொள்ளுதோ, உணர்வு இனிப்ப இனிப்பண்டி எப்படி உணர்ந்து கொள்ளுதோ அப்படி உணர்வு இந்த வேதத்தை தன்னில் தானே உணர்ந்து கொள்ற நிலைக்கு பேருதான் அந்த பரிசுத்தமான நிலையில அந்த வேதத்தை தொடுவேங்கிறது. அந்த பரிசுத்தவான்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று சொன்னது. முதலில் முத்தகீன், அந்த முத்தகீன்ங்கிற உள்ளத்துக்கு இது வழிகாட்டும் என்று சொன்னதெல்லாம் உள்ளத்தில ஏற்படுற மாற்றத்தால, உள்ளம் சுத்தமாக்கப்படுறதால வார வெளிப்பாடு, வெளிப்படுற நிலை, வெளிப்படுத்தப்படுற ஒரு இடிப்பு நிலை. இப்ப இத மறுக்கான், அவனே மறுக்கான். அப்ப இப்ப அந்த பாசிக்கின் என்று சொல்ற அந்த சொல்லுக்கு எதிரிட என்னேண்டா பரிசுத்தம் என்று வரும். அப்ப ஒருத்தன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி போட்டு அதை பார்த்தானண்டா அவனுக்கு அது எல்லாம் நேர் வழியை காட்டுற மாதிரியே விளக்கம் கொடுத்துட்டு இருக்கும். இப்ப மாற்றம் ஏற்பட்ட அந்த முன்னுக்கு பிரட்டின புத்தகத்திலேயா உள்ளத்திலேயா?
உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்ட உள்ளம் நீங்க பரிசுத்தமாயின. அந்த பரிசுத்தமாகிறேன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? 3 விஷயம்தான். ஒன்று பழக்க வழக்கம், இன்னொன்று நூற்கல்வி அறிவு, இன்னொன்று இது ரெண்டையும் கொண்டு ஏற்பட்ட இந்த மனோ இச்சை. இந்த 3ம் தான் உள்ளத்தை என்ன செய்யுது? பாசிக்கினாக்கிட்டு பரிசுத்தம் இல்லாத ஒரு தன்மையை அந்த உள்ளத்தை உருவாக்கி வச்சுட்டு பரிசுத்தம் இல்லாத தன்மையில அந்த உள்ளத்தை வச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த 3ம் தான் காரணம். அப்படி இருக்கிற நிலைக்குத்தான் பாசிக்கினுங்கிற. அந்த உள்ளத்தோட இருந்துகிட்டு அவர் இப்ப பார்த்தாரண்டா, அவருக்கு நேர்வழியை காட்டுமா வழிகடை காட்டுமா? அப்ப இப்ப வேதத்தில பிரச்சனை இருக்கா, வேதத்தை பார்க்கிறவண்ட உள்ளத்தில பிரச்சனை இருக்கா? அப்ப வேதம் இப்ப தெளிவா விளக்குது. பரிசுத்தவான்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்றா அவங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி போட்டு வேதத்தை பார்க்கிறதால அதிகமானவங்க நேர் வழிபடுறாளாம். பாசிக்கினுங்கிற உள்ளத்தோட வந்து வேதத்தை பார்க்கிறதால அதிகமானவங்க வழிகடப்படுறாளாம். அப்ப இங்க மாற்றம் ஏற்பட வேண்டியிருக்கு, பரிசுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. எது? அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாதாம். அல்லாஹ்ண்டா என்ன சொல்லுங்களேன் பாப்போம். உறவாட்டத்திலே மிச்சங்காலமா வாராக்கள். அல்லாஹ்ண்டா என்ன? அது பாக்கிய அண்ணா இந்த நான்ங்கிற இந்த ஏக வியாபகமா இருக்கிற இந்த உணர்வுக்கு உள்ளது நானும் ஏகமடா. ஏகமண்டா அகது. அப்ப நான்ங்கிறத அகது என்று காட்டுறாங்க. இன்னைக்கு அந்த நிலைக்கு அந்த உணர்வுக்கு நாம என்ன என்று பேர் வச்சிருக்கோம்? அல்லாஹ் என்று பேர் வச்சிருக்கோம். இப்ப அல்லாவின் அருள் இன்றி என்றா அந்த நான்ங்கிற உணர்வு இன்றி, அந்த நான்ங்கிற உணர்வை எடுக்காம அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அந்த உள்ளம் பரிசுத்தமயமா. ஏனென்றா தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமாண்ட அதை காட்டுறாங்க. தூக்கத்தை நீக்கி வைக்கும் தூய களிமாவ. தூய களிமாவண்டா பரிசுத்தமான சொல்லுங்க. அதை எடுத்த உடனே அந்த நான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிறவன் துணை இருக்கா. ஏக வியாபகமா அப்படி ஒருத்தன் இருக்கானே காட்டுறாங்க. என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற கருத்தில ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன உங்களுக்கு பேசுறதுக்காக சொல்றேன். ஏக இருப்பு நிலையா இருக்கன்னு காட்டுறாங்க சார். நம்பி உல தூய்மையோடு செயற்படணும் தம்பி என்றா இங்க வேதம் விளங்குமா இல்லையா? இப்ப அவர உள்ளத்துக்கு அவர உள்ளமே வேதம் தான். அவரிட உள்ளத்துல கொண்டாந்து எந்த வசனத்தை போட்டாலும் சரி அந்த உள்ளம் காட்டி கொடுத்துரும். இன்னருக்கு இதுக்கு இதுதான் தெளிவு, இதுதான் இதுக்கு விளக்கம், இதுதான் இதுக்குரிய உண்மை. அவரு போய் இனி பிரட்டி பார்த்துக்கிட்டா இருக்கிற அவரே வேதமா இருக்கக்குள்ள. இப்ப ஒஸ்தாத் அந்த பாட்டுல சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமா என்று கேட்காங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இப்ப 1000 கோடி பேர் இருக்கா இந்த கிரகத்துல. இந்த 1000 கோடி பேருக்கும் 1000 வேதம் இறக்கப்பட்டிருக்கா, கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லையே. இறக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது 4 வேதங்கள் இல்லையா? அப்ப இந்த 4 வேதம் இருக்கக்குள்ள, 4 வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கக்குள்ள ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமான்னு ஒஸ்தாது படிக்கிறேன்னா அதுக்குரிய அர்த்தம் என்ன? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்குள்ள இருக்கிறதா வேதம் என்று சொல்றாங்க. இப்ப நீங்க உங்களை ஒரு கருத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க, ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்படி வைப்போம் இன்னும் கொஞ்சம் விளங்குறது. சாயிப் நானாவை ஒரு எண்ணத்துக்கு வச்சிருக்காரு, நான் இப்படித்தான். அளவிய ஒரு எண்ணத்துக்கு வச்சிருக்காரு.
ரஃபிக்னானா ரஃபிக்னானா நான் இன்னாருதான் ஒரு எண்ணத்துக்கு வச்சிருக்கா. இப்ப ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு வேதம் இருக்கா இல்லையா? அந்த வேதம் இருக்கிறதால அதுக்கேத்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு வேஷம் போடுற நாம. அவர் மாதிரி நாம் இருக்கக்கூடாது, நம்மள மாதிரி அவர் இருக்கக்கூடாது. இன்னா சாஹிப் நானா இன்றைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு தொப்பி போட்டுட்டு வந்திருக்காரு, இங்க பாருங்க. அதை வச்சுதான் இப்ப உறவாட்டமே ஆரம்பிச்சேன். அப்போ ஒஸ்தாது என்ன சொல்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமா, நாளுக்கு ஒரு வேஷம் வேண்டுமா, அதை திணிக்க நாளுக்கு ஒரு வேஷம் வேண்டுமான்னு கேட்காங்க. என்ன அவர இருக்கிற அந்த எண்ணத்தை அந்த கருத்தை திணிக்கிறதுக்கு அவர் ஒரு வேஷத்தை போடுறாரு. இந்த நானுங்கிற அந்த உணர்வு கிட்ட வந்துட்டா, இந்த நானுங்கிற உணர்வு ஏக வியாபகமா இருக்கிறதால அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு அதைத்தான் சுட்டப்படுகிறது. அதுதான் பிராண நரம்பை விட எனக்கு சமீபமா இருக்கண்டு அந்த எண்ணத்துக்கிட்ட ஆரம்பம் வந்துட்டோம்டா. இப்ப எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு வேதம் இருக்கா, எல்லாருக்கிட்டையும் ஒரு வேதம் இருக்கா? ஒரு வேதம் இருக்கு. இதை தவிர வேற எந்த வழியாலையும் ஒற்றுமைப்படுத்தலாம். வேஷத்தை கிளிக்கல, சாபத்தை இல்லாமக்கல. ஏனண்டா ஐனைக்கு அந்த உணர்வு கிட்ட வந்துட்டோம்டா, அந்த உணர்வை அல்லாண்டு சொல்லி நம்புற இடம் வந்துட்டா, அந்த உணர்வை உணர்த்தித்தார உணர்ற இடத்துக்கு தியானம் செய்யணும்ன்ற இடம் அந்த கல்புக்கு வந்துட்டா, வேறு என்கிற எண்ணம் வேரோடு அழியும். இப்ப வேதம் வெளியே வரும், வேதம் வெளியே வெளிப்படும். இப்ப பரிசுத்தமாயிருக்கும், திரைகள் எல்லாம் நீங்கும். இதை தவிர வேற வழி இல்லவே இல்லை இந்த உலகத்தை ஒத்துமைப்படுத்துறது. ஏனண்டா இந்த நானுங்கிற உணர்வுக்கு கிட்ட வர இயலாத மனுஷன் இருக்கானா? இந்த உணர்வு இல்லாத யாரும் இருக்கா? இன்றைக்கு அவன் என்ன மதத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. ஜாதி மத வேதம் எல்லாம் செய்தான் போட்ட சதித்திட்டம் பிரிக்கிறதுக்கு. ஆனா அல்லாஹ் போட்ட திட்டம் என்ன? நம்மளை சேர்க்கிறதுக்கு. நான் உள்ளது நானும் ஏகமடா என்று சொல்லி அந்த ஏகத்தில தரிபட தியானிக்கிறவரே, அந்த நானுங்கிற உணர்வை அல்லாஹ்னை நம்பி அதை பிரார்த்தனை செய்கிறவரு, அதை திக்ர்ல தரிப்படுத்துறவரு, எந்த வேதத்துக்குள்ள வருவாரு, எந்த வழிகாட்டலுக்குள்ள வருவாரு, எந்த இடிப்பு நிலையில் அவர் இருக்கிற இடம் அவருக்கு கிடைக்கும். பரிசுத்தமான ஒரு நிலைமைவாது, பரிசுத்தமான ஒரு இடிப்பு நிலவா? ஒருக்கா நீங்க ஞாபகப்படுத்தணும்டா, இப்பயே ஒருக்கா கண்ணை மூடி உங்களை பாருங்களேன். அங்க பிரிவினையான வேதம் ஏதாவது இருக்கா? உங்களை பிரிச்சு வைக்கிற மாதிரி ஏதாவது அங்க காட்டுதா? அப்ப அங்க இல்லாம பிரிவினையா இருக்கிற இந்த கருத்தையும் இந்த பழக்க வழக்கத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு தான் அங்கேயும் பிரிச்சு பார்க்கணும் நாம. அங்க ஆனா என்னதான் பிரிச்சாலும் அங்க பிரிஞ்சு காட்டாது, பிரிஞ்சிருக்கிற மாதிரி எல்லாம் காட்டாது. அங்க ஒரே தத்துவம் தான், ஏக வியாபகமா அந்த தத்துவம் நிலைச்சி இருக்கி, நிலையா இருக்கி. அத ஒரு கனவும் மறவாம நீங்களே இருக்கிறீங்க அந்த இடிப்புல. நீங்க அந்த இடிப்புல இருக்கிறீங்கிறத உணர்த்துறதுக்காக, உணர்றதுக்காகத்தான் இந்த திக்ர் தியானம் செய்ய வேண்டியிருக்குது. இதை நீங்க மறுத்தீங்களா? இதை மறுக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்களா, உங்களை யாரால கரை சேர்க்கலும்? நீங்க எப்படி கரை சேருவீங்க?
உங்களுக்கு தூது அனுப்பி, உங்களுக்கு வேதம் அனுப்பி, உங்களுக்கு மார்க்கத்தை புரிய வச்சிருக்காங்களா? நீங்க உங்களோட உள்ளத்தால் அதை தொட்டு பாருங்க, துறந்து பாருங்க. இப்ப ஆளுக்கு ஒரு வேதம் இருக்குமா? என்ன அழகா உஸ்தாது சொல்றாங்க, அந்த அவுலியாக்களுடைய சிறந்த பண்புகள் வழியாகுமுங்க கொள்கையில தரிப்பட்டா. பாட்டில என்ன சொல்றாங்க, கொள்கையில் தரிப்பட்டால் குணங்கள் கூட மாறுபடுமுங்க. அப்ப கொள்கை என்ன செய்யணும், நம்மளை எங்கேயோ ஒரு இடத்தை கொண்டு போகணுமா இல்லையா? கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்தில நீ யார் என்று உன்னை காட்டும், ஹக்கென்று நினைவூட்டும், அந்த இடத்துல கொண்டு போய்த்தானே அதை செய்யுது. அப்ப இதுல இன்றைக்கு முக்கியமா எடுத்த இதை மறுக்கிறவனுக்கு எப்படி நாம கொடுக்கல? அவனுக்கு இன்னும் காலம் இருக்கு, அவனோட கல்வி பக்குவப்படலை. அதை மறுக்கிறதுக்காக ஆதாரம் தேடிட்டு இருக்கான் காலம். அப்போ அவனுக்கு சொல்லிடா, நீ உனக்கு விரோதிடா, நிந்திக்கும் மனமே சாட்சியங்க. ஏனண்டா அப்படித்தான் மறுத்துக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்கும் ஆழத்தில பள்ளத்தில லேசாது செல்லிக்கிட்டே இருக்கும். நீ உன்னோட கொள்கையைத்தான் மறுக்கான். பள்ளத்தில இருக்கிறதால அவர் என்ன செய்ய மாட்டார், பெருசா கணக்கெடுக்க மாட்டார். அப்ப மேட்டுக்கு வரும். அப்ப விளங்கிட்டா? இப்ப சாய்பினோட மைக்கு இன்றைக்கு வேலை செய்யாது. இன்றைக்கு மௌனம் உன்னை மனமாக்கும். சாய்பினோட மைக்கை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்ப அதனால என்னத்தை சொல்றேன், நான் இந்த குழுமத்தில இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கக்குள்ள எனக்கு வந்த விஷயத்தை தானே இன்னைக்கு பேசினேன். இவ்வளவு முயற்சி எடுக்கும், அனசாபிஸ் யாருண்டா என்ன, கொள்கைண்டா என்ன, அப்துல்லா பயில்வான் அவங்களோட கொள்கைண்டா என்ன, அவங்க யாருண்டா என்ன இந்த விளக்கம் கொடுத்து விட்டுருக்கோம். நீ யாரப்பா? நீ ஒன்னு அறிகிறேன்டா, நீ நான்ங்கிற உணர்வோ புடி, அதை தியானி, உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய் என்று அவனை காட்டி கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழிகாட்டினா அவன் மறந்துகிட்டு இருந்தான்டா. பேசாம மௌனமா இருக்கிறத தவிர என்ன செய்யலான்னு சொல்லுங்க சார். அப்ப இன்னைக்கு மௌனம் தான் என்ன செய்யும், மனமாய் இருக்கும், மனத்துக்கிட்டே இருக்கும், பேசாம இருக்க வேண்டியது. என்ன அளவி இல்ல அந்த 4 மறை வேதம் வேதம் இருக்கான்னு பார்த்தா அப்படியும் இல்ல, 4 மறை வேதம். ஒஸ்தாது சொல்றாங்க 4 மறை வேதம் என்று செல்லல. அதுல எப்படி சொல்றாங்கடா 4 மறை போதங்கள் என்று சொல்றாங்க. 4 மறை போதங்கள் உணர்த்திய உண்மைகள் என்று சொல்றாங்க. போதங்கள் என்றா போதனைகள் என்று வரும். அப்ப 4 வகையான போதனைகளை என்ன செஞ்சிருக்கு, உணர்த்தி இருக்கு. அது அந்த உணர்த்திய உண்மைகள் கணவன வெளியாகும், அகதங்கிற மக்காமே நிலையாகும், உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிஞ்சிடுவாய் என்றுதான் அந்த பாட்டுல சொல்றாங்க. அதுல 4 மறை போதங்கள் என்று சொல்றாங்க. அதுல சுருக்கம் தான் நான் மறை வேதம். அதுல ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு. உங்களுக்கு பிடிபடுறேன்டா சும்மா சுருக்கி தாரேன்டா, சரியா? பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு என்ற திணறிக்கு. பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு என்று 4 இருக்கா இல்லையா?
இந்த நாளையும் கொண்டு சரியா உணர்வுக்கு என்ன செய்யப்படுகிறது? அந்த வேதம் உணர்த்தப்படுகிறது. விளங்குதா? அப்படி உணர்த்தப்படுற அந்த வேதம் தான் உண்மை, அதுதான் கனவு. அப்படி உணர்த்தப்படுற அந்த வேதம், அந்த உண்மைகள், அதுல உண்மை என்று சொல்லல, உண்மைகள் அது கனவென வழியாகும். வேண்டா நீங்க விழிப்ப எடுத்த உடனே அந்த 4 மறை போதங்கள் உணர்த்திய அந்த உண்மைகள் அனைத்துமே கனவென வெளியாகும். என்ன? இப்ப நினைவுல இருக்கிறது அந்தானே, அந்த 4 மறை போதங்களால உணர்த்தப்பட்ட உண்மைகள் தான் இப்ப உங்களோட நினைவுல இருக்கி. அப்படி இருக்கிறது தான் உங்களுடைய எண்ணெயா வெளியாகுது, கனவென வெளியாகும். இப்படி வெளியானதுக்கு பிறகு அகதங்கிற மக்காமே நிலையாகும். இப்ப கனவு என்ன செஞ்சிட்டு அவர்கிட்ட கலைஞ்சிட்டு, இப்ப அகதங்கிற மக்காம் நிலையாகும். ஆழ்ந்த உறக்க நிலை இருக்கே, அந்த நிலை ஏக வியாபகமா இடிக்கென்று சொல்லி அவர்கிட்ட வெளியாகும். ஏக வியாபகமா இருக்கிற நிலையாக வெளியாகும். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கட்டுண்ட நிலைங்கிற மாதிரி ஒரு நினைவுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது ஆழ்ந்த உறக்க நிலையை அறிகிற நிலை. அறிவாயாண்ட உஸ்தாது கேட்காலே, அதான் அறிந்து கொண்ட நிலை ஒன்றா இன்னைக்கு வெளிப்படும். இப்ப அகத்துடைய நிலையில என்ன செய்வார்? அவர் நான் இருக்கிறேன் என்று அவர் இருக்கிற இடிப்பு நிலைய உணர்வார். இது அனுபவமே அல்லாமல் இப்படி வாயால சொல்லி இப்ப நீங்க விளங்கி எடுக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆனா இப்படி வாயால சொல்லித்தான் உணர்த்தி தர வேண்டி தோணுமென ஒரு உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்ப காலையிலையும் நான் அது சம்பந்தமா கொஞ்சம் பேசினேன். ஆழ்ந்த உறக்க நிலையில யாரையும் மைக் சத்தம் கொண்டு போடும். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில சரியா இரவு நீங்க இருந்தீங்களா இல்லையா? ரைட். இருந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்களும் உங்களோட எண்ணெயும் இருந்துச்சு, இல்ல நீங்க மட்டும் இருந்தீங்களா, இல்ல உங்களோட வேற எண்ணம் இருந்துச்சா, இல்ல ஒன்றும் இல்லாம இருந்துச்சா? எல்லாத்தையும் சிந்தனைக்கு எடுத்து ஒரு பதில சொல்லுங்க. அப்போ பாரிஸ் என்னோட ஒன்றுமே இல்லாம இருந்து, அப்ப அப்படி நீங்க இருந்திருந்தா, நீங்க இருந்தீங்க, ஆனா உங்களை தவிர இன்னைக்கு வேற ஒன்றுமே இருக்கல, நம்புறீங்களா? ரைட். இத நம்பத்தான் வேணும். இப்ப நம்பிக்கைய எடுத்துக்கிட்டு நீங்க போனாதான் நீங்க இப்ப சென்னத உறுதியா இருக்கிறதாக நீங்க உணர்வீங்க. விளங்குதா நான் சொன்னது? இப்பதான் உங்களுக்கு ஈமான் தேவை, நம்பிக்கை தேவை. எங்கிருந்தோ ஈமானை எடுத்துக்கொள்ள, நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள, எங்கிருந்தோ இங்கு வந்த ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்க்கறதுக்கு. இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்கடா? நம்பிக்கையெல்லாம் இருக்கிறீங்க, ஈமானெல்லாம் இருக்கிறீங்க. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் உஸ்தாது எப்படி சொல்றாங்க? உலகெல்லாம் எதிர்த்தாலும், உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர் தான் ஈமானுங்காக. ஐனைக்கு நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த இருப்ப உற்றாதேங்க. நான் இருக்கேன் என்று சொல்லி நம்புற அந்த ஈமான் இருக்கே, அது வேற, உயிர் வேற என்று சொல்லல. இன்னைக்கு ஐனைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையும் அதுதான், உயிரும் அதுதான். இப்ப நம்பிக்கைண்டா என்னண்டா? உயிர். உயிர் என்ன என்று கேட்டா நம்பிக்கை. இதை விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் போகும் உங்களுக்கு. இப்ப
ஐனைக்கு இருந்து ஐனைக்கு இருக்கிறது தானே நித்தியமா நிலையா நீங்க இருக்கிற இருப்பு. அத உணர்ந்து கொள்றதுக்கு இப்ப நீங்க எண்ணத்தை எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கிட்ட இந்த நான் என்று இருக்கிற அந்த உணர்வை இப்ப பிடிச்சிருக்கிறீங்க. ஏன்னா இந்த உணர்வு ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று உணர்ந்திருக்கிற நிலை, விழிப்பா இருக்கிற நிலைதான். அங்க அப்படி போன உடனே ஒரு விழிப்பும் ஏற்பட்டு ஒரு நிலையும் வரும் என்றெல்லாம் கற்பனை பண்ண வேணாம். அது அப்படி இருக்கிறதாக உங்களுக்கு உணர்த்தி தரும். அந்த உணர்த்தி தாரேண்ட நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க? தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கி, தூயோன் துணை இருக்கி. அந்த தூயோன் துணை என்றா என்ன? என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்கிற கருத்திருக்கை இன்னைக்கு சொல்லில்ல. இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுக்காக யார சொல்றேன், உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சொல்றேன். ஆனா ஐனைக்கு கருத்தா இருக்கு. இப்ப அந்த கருத்தை என்ன செய்யும்னா கல்பு உணரப்போகுது. இப்ப உணர்ற ஆரம்பம் தான் நான் என்று எடுத்திருக்கேன். இப்ப நான் என்று எடுத்த அந்த நான ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கிறதாக தரிப்படுத்தணும். இப்ப நீங்க தரிப்படுத்துறது தான் இறந்து பிறக்கிறது. இறந்து பிறக்காமல் இசைந்து வராது அந்த இருப்பு நிலை. அப்ப ஒவ்வொரு நாளும் இறக்கிறோம், நாம இறந்துகிட்டே இருக்கோம். இப்ப ஆரம்ப விளக்கத்துக்காக தான் அந்த உறக்க நிலையை காட்டிட்டு இருக்கேன். பிடிச்சிட்டீங்களா ஒவ்வொரு கணமும் இறந்துகிட்டு இருப்பீங்க, பிறந்துகிட்டு இருப்பீங்க. அந்த நிலை அப்படியே வெளிப்படும் உங்களுக்கு. அப்ப இப்ப ஐனைக்கு ஈமான எடுத்துக்கிட்டு போனா தான் இருப்பு நிலைமை. இப்ப நீங்க நான் சொல்லித்தாரேன், நீங்க நம்பணும். இப்ப ஒஸ்தாது சொல்லி தந்தாங்க, நாம நம்பணும். எப்படி சொல்லி தந்தாங்க? தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கா. அப்ப நான் அண்டி இப்ப நான் எடுக்கிற இந்த உணர்வு ஐனைக்கு என்ன ஆயிடுச்சு? அப்ப எப்படி இருக்கு? ஏக வியாபகமா இருந்தா தூய்மையா இருக்கும். அந்த தூய்மையா இருக்கிற அந்த சொல்ல, அந்த களிமாவை உணர்ந்தவனும் இருக்கானா இன்னைக்கு துணையா. அங்கட என்ன சொல்றாங்க? நம்ப மாட்டேன் நாம எண்ணத்துக்காக. நாம ஒவ்வொரு நாளும் உறங்கி படுத்து தொழும்பிட்டு வர இடமே நம்மட பாசையில சின்ன உறங்கி விழிக்கிற இடம் நமக்கு அது உண்மை. அப்ப உறங்கி விழிக்கும் உலகம் உண்மையை உணருமா என்று கேட்காங்க. அப்ப உறங்கி விழிக்கிறவரு உண்மையை உணராம இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இருப்பு நிலையை உணராம இருக்காரு. இப்ப அப்ப உறங்கி விழிக்கிற அந்த நிலையில இடிப்பு நிலை இருக்கிறதாக உணரப்பட்டுட்டா, உணர்ற நிலை வந்துட்டா, உணரக்கூடிய இடிப்பு ஐனைக்கு அமைஞ்சிட்டா, நித்தியமா நிலையா நீங்க இருக்கிறீங்க என்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டி வருமா இல்லையா? தெரிய வேண்டி வரும். நம்ப மாட்டீங்க. அதுக்கு தான் நம்புங்க என்ற ஒரு வசனத்தை பாவிக்க அந்த பாட்டுல. ஏனென்றா அங்க ஒன்றுமே இல்லைன்னு ஒரு எண்ணமே இருக்கி. இப்ப நான் இருந்துகிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா பொருந்துமா? அது நான் இருக்கேனே. அப்படியா எப்படி செல்லணும்? என்னை தவிர ஒன்றுமே இல்லைன்னு தானே செல்லணும் நான். அப்ப ஏக வியாபகமா நான் இருக்கேன். அப்ப நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர சிறுட்டி இல்லை பயணிக்கு. இப்ப வஸ்தாது அவ அனுபவத்தில் அவங்க பெற்று கொண்டதால, அந்த இடிப்பு நிலை உணரப்பட்டதால, இடிக்கண்டு நமக்கு காட்ட இயலாதுங்கிறதால நம்ப சொல்ற.
நம்பி போட்டு அங்கால என்ன சொல்றாங்க, உள்ள தூய்மையோடு செயற்படணுமாங்க. அசுத்தமான நிலைமையோட போயிடாதங்க. ஏண்டா சலீமான கல்பை தவிர அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான். சலீமான கல்பண்டா பரிசுத்தமான கல்பு, கலப்பு இல்லாத கல்பு, பரிசுத்தமான நிலை. அப்போ உஸ்தாத் இங்க பாட்டில தூய கலிமா என்று காட்டுறதும் தூயோன் துணை என்று காட்டுறதும் நம்பி உள்ள தூய்மையோடு செயற்படணும் தம்பி என்று சொல்ற. தம்பி இருக்காரு, அவர் செயற்பட்டா என்ன செய்வார், அதை பெற்றுக்கொள்வார். இதுக்கு தேவை நம்பிக்கை தான். அப்ப இந்த நான் என்கிற உணர்வு அல்லாஹ் என்று அசைக்க முடியாத அளவுக்கு வரணும் நம்பிக்கை. உச்சந்தியில குந்திருக்கிறவன் உசு போகக்கூடாது. அப்ப இத நீ போய் ஒன்ன உணர்ந்து கொள்ற வழி என்று சொல்லி இந்த கொள்கையை விளங்கப்படுத்தி இந்த களிமாவை காட்டி அவனுக்கு விளக்கம் கொடுத்தா அவனே மறுத்தானண்டா இவன் எங்க கிடக்கான்? கெட்ட நரகத்திலவா கிடக்கான்? இவன் அறிவு உறக்கத்திலவா கிடக்கு? இவனை தட்டி ஒழுப்பி இவனை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேங்கிறது அல்லாஹ்தான் பொறுமையை தரணும். இப்படித்தான் செல்ல வேண்டியது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி